ஹாய் ஹலோ வணக்கம். அந்த எப்படி ரியலாக செய்கிறோமா அப்படி கோயில் கல்லுண்டா வைர கோயில் ஒன்று இருக்குது. இரவு வந்து வீடியோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இப்போ டெக்னிக்கொலிச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டுட்டோம். வீட்டிலிருந்து வழிகிடைக்க படிகள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டாங்க. இங்கே இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எடுத்து நாங்கள் யாழ்ப்பாணம் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் போகிற பக்கம் போய் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இதில் ஒரு வைரவர் கோயில் இருக்குது. அது பார்க்க ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் போகிறவங்க எல்லாம் இந்த கோயிலில் நின்று தான் போவாங்க, நிற்காம போக மாட்டாங்க. அந்த கோயில் இருக்க நான் பார்ப்போம். இதில் ஆக்கள் நிற்கிறோம் பார்ப்போம். இது நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போவோம்னு சொல்லி வந்த நாங்கள் இந்த இதிலே ஒரு கோயில் கல்லுண்டா வைர கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இங்கேருந்து இந்த ரோட்டால் யாழ்ப்பாணம் போகிறவங்க எப்படியும் இந்த கோயிலில் நின்று தான் போவாங்க. அங்கே கோயில் கட்டுறாங்க போல், கட்டின்னு வேலை முடியலையா. அதுமாதிரி தெரிஞ்ச அளவில் இந்த இதெல்லாம் இருக்குது ஒரு கோயில். இந்த கோயிலில் வைப்பா பண்ணாங்களே. ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் எல்லோரும் வந்து நின்று பார்த்துட்டு தான் போவாங்க. அங்கால அந்த கோயில் கட்டின மாதிரி தான் இப்போ கட்டின மாதிரி இருக்குது. அதே இருக்கா பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் இருந்து இந்த கோயிலில் தான் எல்லோரும் வந்து நின்று கும்பிட்டு போவாங்க. இப்போ இல்லை, மார்னிங்கில் வந்தால் கும்பிட்டு தான் போவாங்க. சரி, ஓகே, நாங்கள் அப்படி யாழ்ப்பாணம் போவோம். மச்சான் கோயிலும் இல்லையா நீங்கள் வெளிக்கிறோங்க ஆம்பி வெளிக்கிறோம் தான் பொம்பளை பிள்ளைகள் நின்று அப்படியே பார்த்து அனுப்பிக்கண்ணா. நீங்கள் சரப்பிக்கண்ணா, நீங்கள் எடுங்க பைக்கு. சரி, நாங்கள் அந்த கோயிலில் கும்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம். கண்ணாடி ஓட நானே நீ கண்ணாடி வாங்கி சரி மச்சான் எடு போகலாம். வேறு தெரிஞ்சாக்கல போயிருக்கிறோம். அப்போ வேறும் கோன் அடிச்சு காட்டினவர். அப்போ வேறு கோன் அடிச்சு காட்டி போட்டு போயிடும். அவருக்கு என்ன எல்லா இடத்துலையும் மாற்ற மீன் கூடுற இடம் அடுத்து அனுப்பாட்ட. இப்படியே போய்ட்டு வரணும்னா அந்த காட்டது மீன் சந்தை வைப்போம். இப்போ அதில் பார்ப்போங்க. இப்படியே ரெண்டா மீன்கள் எல்லாம் இருக்கும். மீன்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். ஆனால் இப்போ நினைக்கிறேன் பார்ப்போம்.
காடு துறைமுகம் அன்புடன் வரவேற்கிறது. கேரண அருவி யாழ்ப்பாணம். இது வந்து இந்த கடற்கரை பார்த்துட்டு போங்க. லேட்டாக தான் உங்களுக்கு இல்லை தானே? நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க பொறுங்க. இந்த இடத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த போட்டுகள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. என்னோட அந்த பயவுள்ள எல்லாம் பெரிய நம்பிஞ்சு கண்காணிக்கு வந்து ஒளிப்பதிவு எல்லாம் பூட்டி இருக்கிறேன். இந்த சுற்றுச்சூழல கண்காணி இடத்தை பார்க்கும் உண்மையிலே வடிவாக இருக்குது. கேன தொழிலாளர்கள் இங்கே தொழில் செய்யணும் போல. இந்த சைடு தான் யாழ்ப்பாணம் இருக்குது. இங்கெல்லாம் படிக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க இறங்கி போகிறது கடலுக்கு. சரி என் ஃப்ரெண்ட்ஸு நேரம் போதாம் வர சொல்லி சொல்கிறாங்கள. அப்போ நான் வலிக்கிடுவாங்க. கருப்பு விஜய் வாங்க போவோம். நான் வலிக்கிட்டேன். ஹெல்மெட் கடை இப்போ பார்க்குறாங்க. ஹெல்மெட் கடை என்ன பார்க்குறாங்க? கருப்பு விஜய் காட்டுங்க. கருப்பு விஜய் கருப்பு விஜய் கட்டும் கோபத்தில் இல்லை. என்ன டைமோட நேரம் நேற்றைய நேரம் வச்சா பேர் பாப்பா நேரத்தை பாருங்க. என்ன மணிக்கு இருக்கா பேர் நேரத்தை? நீ இருக்கா இந்த மணிக்குள்ள நேரத்தை பேர் நேரம் 6. இது என்ன நேரம் காட்டுதுன்றக்கா நீங்கள் கவனம் முடிஞ்ச காட்டுது. ஏன்னு அதை எடுத்துட்டேன். இப்போ விஜய் பாட்டு ரிலீஸ் ஆகுது. பேர் வந்து பார்த்து டேட்டா காட்டு போகிறத முடியாது. அடுதலாக விஜய் பெரிய பிடிச்சி வாகனங்கள் நீங்கள் எடுங்க வலிக்கிடுவோம். இந்த டைம் வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ண தான் மேடம். இரவுக்கு இதுக்கால வந்து பார்ப்போம். இரவு லைட்டுகள் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி இரவு வந்து வீடியோ இருக்கும். சரி நீங்கள் பைக் எடுங்க. இரவு எடுக்கலாம். வீடியோ டெரரான யாழ்ப்பாணம் போவாங்க. இது ஒரு அண்ணாரால் மீன் ஜாதி. ஓட்டுமடம் சந்திக்கு வந்துட்டோம். அவனுக்கு எவ்வளோ வேகமாக போனாலும் வெயிட் பண்ணி தானே ஆகும். ஒன்றும் செய்யலாம். யாழ்ப்பாணம் பார்த்துட்டோம். வேறு லெவலில் இருக்க அந்த வீடியோ பார்க்கும்போது இங்கே பாருங்க நீங்களே. இதில் ப்ரோக்ராம் நடக்குது. டக்ளஸ் தேவானந்த ஐயா நிற்கார் கூட. அவரை சுற்றி ஒரு பட்டாளம் இருக்குது. நாங்கள் அவரை பார்க்க தேவையில்லை. அவர் வளர்த்த ஒரு வீடியோஸ் இல்லை. நாங்கள் இங்கே பக்கம் பார்க்குறோம். மச்சான் ஏதோ மியூசிக் ப்ரோக்ராம் ஆகுண்டா. எங்கே என்ன அப்படி எப்படி வரும்? நான் சும்மா ஃபன் பண்ணலாம் தான் பார்க்குறாங்க. நாங்கள் மியூசிக் ப்ரோக்ராம் இன்றைக்கு நைட்டு அங்கே ஃபன் பண்ணி போட்டு தான் போகிறது. ஃபன் பண்ணிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மியூசிக் ப்ரோக்ராம் நடந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் போவோம். திருப்பி கொண்டு வருவோம். நாங்கள் இப்போ என்னத்துக்காண்டி அங்கேருந்து பந்தனாங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த யாழ்ப்பாணம் அழகாக இருக்கவங்களை காட்டணும்னா சொல்லி பந்தனாங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் அழகாக பாருங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த இடம் சிட்டியை பார்க்க. ரோட்டே சும்மா பெரும் திருவிழா மாதிரி இருக்குது. அந்த பண்ணைக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி.
மச்சான் நியூ இயரோ பொங்கலோ வருஷமோ தீபாவளியோ என்னென்னாலும் இந்த பண்ணையில் ஒரு ஃபன் தானே அது பண்ணாதான் எப்பவுமே பண்ணாதான். கிரிக்கெட் விளையாடி பண்ணிக்கிறோம். அப்போ நீங்கள் அங்கால கொண்டு பைக் ஓடிட்டோம். யாழ்ப்பாணத்தில் ஃபன் எடுப்போம்னு சொல்லி வந்த நாங்கள் அப்படி கொஞ்சம் ஃபன்னை பக்கம் பார்த்தோம். கொஞ்சம் ஆக்கள் பழக்கமாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோம் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. புத்தாண்டை இங்கே பாருங்க குதிரை எல்லாம் சவாரி செய்கிறாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கு இந்த பண்ணையை பார்க்க உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பாம்பா இருந்தாலும் பரவாயில்ல. நாசம் கட்ட பாம்பா இங்கே இங்கே அதில் பாம்பு கலையில போட்டு எடுக்கலாம் வந்து எடுப்போம்மா. இல்லை வா மச்சான். இல்லை வா உண்மையா வா. இல்லை நான் காசு கொடுக்குறோம்மா. அந்த சின்ன படி பாருங்க சின்ன படி போட்டு விஷயம் தெரியாது. முகிலன் கருப்பு ஜனிங்க சரிப்பா சும்மா நம்பி பார்த்துட்டு சரிப்பா பார்த்துட்டு பார்த்துட்டுமா. அந்த இடத்துல வந்து பாம்பு அந்த மெலப்பாம்பு வந்து களத்தில் போட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இவன் ஃப்ரெண்ட் படின கேட்டேன் பாடா ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி கேட்க அவன் வேற மாட்டேன்னு பயப்படுறான். வாங்க இருக்கா அதை போய் பார்ப்போம். பின்னாடி இங்கே அந்த பாம்பு குராங்கு வச்சு செய்யணுமா பார்ப்போம். இந்த பக்கம் வீடியோ கிளியராக இருக்கா அங்கே போகும். மஞ்சள் வாங்க யூடியூபர் போட நான் காசு ஆரம்பி போடு வேண்டாம். நீ போட நான் காசு கொடுக்க ஜோசியா நடி போல இருக்கு. ஓட்டைக்கு ஒரு மிஸ் ஓட்டை வடியா அப்படிங்க. விழுந்ததான் முடியும் இவ்வளோ ரங்கதான் முடியும். ஐயோ மாட்டிக்கல முடிஞ்சா நல்லா இருந்தது. என்ன ஃபீல் இருந்தது உங்களுக்கு? அந்த பயணம் அந்த எப்படி ரியலாக செய்கிறோமா அப்படி பயந்தனீங்களா நீங்கள்? பார்க்க வேர்த்து பண்ணிக்கிறீங்க.
சரிண்ணா தேங்க்ஸ் வாங்கண்ணா போய் பார்ப்போம் இது வந்து அண்ணா எவ்வளோ உண்டு ஆ 150 வேணா மனசை வந்து குளிர பண்ணல அண்ணா வெறுந்து போட்டு அந்த மற்ற ஒரு ஆள் ஏறிட்டா கொஞ்சம் குதிரை ஓட்டமாக ஒரு பார்ப்போம் இருக்கா Ini kata berapa? Orang ini katanya berapa? Nah, orang ini baru orang kan? Nah, baik, ber. லைனில் நிற்கிற அப்படியும் இந்த சோடா வாங்குறதுக்கு 2-3 மணி நேரம் வேண்டாலும் ஆகும். இப்படியே பார்த்து தம்பி இப்படியே பார்த்து வேண்டாம் வாங்கிடாது கருப்புஜி அண்ணா தம்பி 20 ரூபாய்க்கெல்லாம் சோடா தர மாட்டேன் கூலா இருக்கு முயன் கூலா இல்லையே அப்ப வாங்குவோம் வஜி பொம்பளை பிள்ளை பார்த்து டப்பாண்டு திரும்பாது உண்மை தானே அங்கே பொண்டை குழந்தை கிளம்புங்க இங்கோட்டா பொண்டை குழந்தைங்களா இங்கேட்டா இங்கே இப்படி கொண்டு பார்த்தா சோடா கூலா இல்லையாம் பெப்சி சோடா கூல் இல்லாமல் குடிக்கிறது நல்லா இருக்காதானே அப்போ நாங்கள் அப்படி எந்த சைட் போய் பார்ப்போம் அங்கே வேறு வேறு இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ப்ரோக்ராமிங் நடக்குது நீங்கள் அங்கே போகும் ப்ரோக்ராம் நடக்கிறது போகும்போது தண்ணியை குடிப்போம் தண்ணியை மெல்லமாக குடிக்கும் சொல்லுடா நான் என்னுடைய தலைக்கவசத்தை மாட்டிட்டேன் வேறு பயணத்துக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போவே ரெடி ஆகினா தான் நீங்கள் வந்து சரிங்க பண்ணைக்கு பாய் காட்டிட்டு நாங்கள் அப்படி எங்கே கூப்பிட்றோம் ஐயோ முட்டவழி முட்டை வழியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது நாங்கள் அங்கே போகிறோம் நல்ல ஒரு திருவிழா மாதிரியே இருக்குது ஏன்னா சத்தியம் சொல்கிறது கொஞ்சம் லைட்டுகள் என்ன சின்ன பிள்ளை விளையாடுறோம் பார்த்துங்க சரி மச்சான் நாங்கள் பாய் பாய் ஆடிட்டு போவோம் பாய் முகில நீங்கள் பாய் ஆடல
இந்த புத்தி மட்டும் போ மாறாத உங்களை போயிட்டீங்க. சரி நானும் இருக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கரப்புஜி என்ன வீடியோ வரணும் ஒப்பிட்டேன். சாமி வேண்ட சாமி ஆள விட்டு அடுத்தது நாங்கள் உப்புக்கருவாடு ஊற வச்ச சோறு அருமையான ஒரு பாடலோடு நாங்கள் ஆரம்ப காலத்துல வந்து எல்லாரும் ஸ்ட்ராங் ஆனவர்களா இருந்தாங்க. நான் அப்படியே ஃபன்னையில வந்து இதை பார்த்துட்டு இப்போ வந்து முட்டைவெளியில் நிற்கிறேன். முட்டைவெளி ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஹலோ வணக்கம். தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சவனுக்கு முன்னேற வணக்கம். நான் உங்கள் அருள்தாஸ், எம்ஆர்ஐ அருள்தாஸ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டைவெளி மைதானத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணைக்கு போனோம். பண்ணையில் இன்றைக்கு புத்தாண்டை முன்னிட்டு வேறு லெவலில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சு எல்லாம் வச்சாங்க. இப்போ வந்து முட்டைவெளி மைதானத்தில் நிற்கிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இருப்பவர்கள் இப்பொழுது நேரடியாக இங்கே பார்ப்பதற்காகவே இங்கே நேரடியாக வருகை தருவது எங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஓகே, தூர இருப்பவர்கள் எங்களுடைய அலைவரிசையில் கூட நீங்கள்